அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருந்தது. ஆனா குடும்பம் அவரை புறக்கணிக்கப்பட்டது, சொந்த பந்தம் அவரை புறக்கணிக்கப்பட்டது. அவர் இருந்த அந்த மீனாட்சி பட்ட பகுதியில அவருடைய ஜாதி ஜனம் அவரை புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனா எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனை உலகம் தள்ளுதோ, எந்த மனுஷனை சொந்த பந்தம் தள்ளுதோ, எந்த மனுஷனை உற்றார் உறவினர்கள் தள்ளுறாரோ, எந்த மனுஷனை ஜாதி பந்தம் தள்ளுதோ, அந்த மனுஷனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேர்த்துக் கொள்வார். அதான் முதல்ல ஒரு வசனத்தை சொன்னார். இதோ வருத்தம் பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஏன் சொன்னார்னா, உங்க வருத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் போக்க முடியும். அல்லேலூயா. அவர் வருத்தத்தை போக்குறவர், அவர் வருத்தத்தை துடைக்கிறவர், அவர் வருத்தத்தை சுகமாக்குறவர், அவர் உன் கடனை விசாரிக்கிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் வியாதியை சுகமாக்குறவர். அதனாலதான் அவர் சொன்னார், இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நல்லா இருந்தா, 4 காசு நம்ம கிட்ட இருந்தா, கழுத்துலயும் மூக்குலயும் மாட்டின்னு இருந்தா, தாலியில குண்டு மாங்காய் இன்னும் அன்னாச்சி பழம் பூசணிக்காய் எல்லாத்தையும் தொங்க விட்டு இருந்தா, ஏன்னா அக்கா கிட்ட என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஆனா அக்கா கிட்ட எதுவுமே இல்லைன்னா அக்காவுக்கு யாருமே கிடையாது.